உறவுகளுக்கு அன்பான வணக்கம். தொடர்ச்சியாக பெய்து வரக்கூடிய அடைமழை என்பது 2024ஆம் ஆண்டினுடைய இறுதிக்கட்டத்திலே அதிகளவான சேதத்தை ஏற்படுத்தியிருந்தது பல பிரதேசங்களிலும். அதுபோல இந்த முறையும் 2025 ஆரம்பித்ததிலிருந்து தொடர்ந்து மழை பெய்து வருவதன் காரணமாக வெள்ள அனர்த்தம் மீண்டும் பாதிப்புகளை ஏற்படுத்த தொடங்கியிருக்கிறது. குறிப்பாக கடந்த 2 நாட்கள் தொடர்ச்சியாக பெய்த மழை காரணமாக அதிகளவான பிரதேசங்கள் வெள்ள நீரிலே மூழ்கியிருந்தது. குறிப்பாக அம்பாறை மாவட்டத்தினுடைய பல பிரதேசங்கள் வெள்ள நீரிலே மூழ்கியிருந்தது. அதிலும் கடந்த முறை இந்த கிட்டங்கி வீதியினூடாக உடர்த்து பாய்ந்த வெள்ளத்தின் காரணமாக போக்குவரத்து தடைப்பட்டிருந்தது. போட் மூலமாக அதிகளவான பயணிகளை ஏற்றியிருந்தார்கள். ஆனாலும் கூட இந்த முறை தொடர்ச்சியாக பெய்த மழையில் நேற்றைய தினம் வரையில் பெரிய அளவில் நீர்மட்டம் உயரவில்லை. சாதாரணமாக வாகனங்கள் சென்று வரக்கூடிய அளவில் தான் நீர்மட்டம் இருந்தது. ஆனால் அம்பாறை மாவட்டத்தினுடைய சேனாநாயக்க சமுத்திரத்தினுடைய வான்கதவுகள் திறக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. அதன் பின்னர் கிட்டங்கி வீதியினூடான நீர்மட்டம் உயர்ந்திருக்கிறது. எனவே இன்றைய காலை பொழுதை விட ஓரளவு நேரம் செல்ல செல்ல அதனுடைய நீர்மட்டம் கூடுதலாக இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இதனூடான போக்குவரத்து காலை வேளையிலே தடை செய்யப்பட்டிருந்தாலும் இப்போதும் காவல்துறையினருடைய பங்களிப்போடு காவல்துறையினர் அந்த இடத்திலே பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபட போக்குவரத்து நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக கிராம சேவை உத்தியோகத்தர் அந்த இடத்தில் இருக்கிறார். அதேபோல அதிரடிப்படை உத்தியோகத்தர்கள், இதைவிட அனர்த்த முகாமைத்துவ பிரிவினுடைய உத்தியோகத்தர்கள் அந்த இடத்தில் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். போலீஸ் போக்குவரத்து துறையைச் சேர்ந்த போலீஸ் உத்தியோகத்தர்கள் கூட அந்த இடத்திலே கடமையில் இருக்கிறார்கள். எனவே இதனூடாக 1 அடி வரையிலான நீர்மட்டம் இப்போது பாய்ந்து செல்கிறது. எனவே அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய உத்தியோகத்தர்கள், அதே போல ஏனைய விவசாயிகளாக இருக்கட்டும், பொதுமக்களாக இருக்கட்டும், இதனுடான பயணத்திலே பாதுகாப்பை உறுதிப்படுத்தி கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கும். சாதாரணமாக மோட்டார் பைக், அதே போல ஓட்டோ, கார் இப்படியான வாகனங்கள், அதைவிட பெரிய வாகனங்கள் எல்லாம் செல்வதிலே பிரச்சனை இல்லை. மோட்டார் பைக்கிலும் சிறிய மோட்டார் சைக்கிள்கள் அதனூடாக கொண்டு செல்வதிலே சில வேளைகளில் ஸ்டார்ட் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வண்ணம் இருக்கிறது. நிறைய பேர் அதிலே சிரமங்களை எதிர்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக அந்த வழியால் போக்குவரத்தில் ஈடுபடுகின்ற போது ஸ்கூட்டி அந்த அளவிற்கு பாதுகாப்பற்றது என்று சொல்லலாம். காரணம், இந்த இடத்தில் நிற்கின்ற போது கூட ஒருவர் சவளக்கடை பிரதேசத்திலிருந்து இந்த பகுதியினூடாக உடர்த்து செல்கின்ற போது அவரை ஓரளவுக்கு நீர் இழுத்திருந்தது. அந்த இடத்தில் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டிருந்த அதிரடிப்படையைச் சேர்ந்த உத்தியோகத்தர் தான் அந்த இடத்தில் சென்று அந்த பயணியை பிடித்து அழைத்து வந்திருந்தார்கள். எனவே இப்படி பாதுகாப்பற்ற பயணங்களை தவிர்த்துக் கொள்வது எங்களுக்கு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லலாம். அம்பாறை மாவட்டத்தினுடைய பல வயல் நிலங்கள் நீரில் மூழ்கியிருப்பது போல மண்டூருக்கும் வெள்ளாவளிக்கும் இடையிலான பாதையினுடைய போக்குவரத்தும் கூட காலை வேளையிலே தடைப்பட்டிருந்தது. அந்த பகுதியில் முற்றுமுழுதாக வெள்ளக்காடாக வயல் நிலங்கள் நிரம்பி இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. பல பிரதேசங்களில் கடந்த 2 நாட்களுக்கு முன்னரும் முற்றுமுழுதாக நீர்மட்டம் வயல் நிலங்களுக்கு மேலால் பாய்ந்து சென்றது. எனவே இந்த முறை இந்த பொருளாதார சேதம் என்பது அதிகளவில் இருக்கப் போகிறது விவசாயிகளுக்கு. ஆரம்பத்தில் பெய்த மழை காரணமாக ஏற்பட்ட வெள்ள அனர்த்தத்தினால் உடைப்பெடுத்த பல வாய்க்கால்கள், அணைக்கட்டுகள் இதுவரையில் திருத்தப்படவில்லை. எனவே அதனூடாக மீண்டும் சேதம் ஏற்பட்டிருக்கிறது. அதிகளவான வயல் நிலங்கள் முற்றுமுழுதாக வெள்ள நீரில் நிரம்பி இருக்கிறது. இதுவரையில் வடியாமல் இருக்கிறது. குறிப்பாக ஆரம்பத்தில் ஏற்பட்ட வெள்ள நிலைமை என்பது சிறு பயிராக இருந்தபோது பாதிக்கப்பட்ட பயிரினங்கள் ஓரளவுக்கு மீண்டும் செழிப்பாக வளர்ந்திருந்தது. ஒரு கனவோடு விவசாயிகள் இருந்தார்கள். ஆனால் இப்போது பெய்திருக்கக்கூடிய மழை என்பது நெற்றிகையினுடைய குடலை பருவம், கதிர் பருவம், அதாவது பால் ஏறக்கூடிய பருவம், அதே போல காயாகக்கூடிய பருவம். எனவே இந்த 3 பருவத்திலும் தாக்கக்கூடிய இந்த மழை வெள்ளம் மிக முக்கியமாக அவர்களுடைய விளைச்சலில் முற்றுமுழுதான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பது குறிப்பிட்டு சொல்லக்கூடியதாக இருக்கும். காய் கதிராக மாறுகின்ற நிலைமையில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட அந்த நெல்லிலே கருப்பு நிறமான புள்ளிகள் விழுதல் அல்லது பதறடித்தல், நெல் முழுமையாக மணி நிரம்பாமல் இருக்கின்ற நிலைமைகள் எல்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே நஷ்டஈடு என்பதை தாண்டி இந்த முறை விவசாயிகளுக்கான இந்த நெற்றிகையில் பாரிய ஒரு நட்டம் ஏற்பட போகிறது. அதைவிட மிக முக்கியமாக அரிசிக்கான தட்டுப்பாடு அதிகளவில் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இப்போதே பல இடங்களில் அரிசி தட்டுப்பாடு ஏற்பட ஆரம்பித்திருக்கிறது. இந்த நிலையில் இந்த முறை இந்த பெரும்போகத்தினுடைய நெற்றிகையிலும் விளைச்சல் பாதிக்கப்படுமாக இருந்தால் நெல்லினுடைய விலை அதிகரிக்கலாம், அரிசியினுடைய விலை அதிகரிக்கலாம். அதே போல் அரிசிக்கான தட்டுப்பாடு கூட ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகளவில் இருக்கிறது. எனவே பாதுகாப்பான பயணங்களை மட்டும் செய்யுங்கள். சில இடங்களினூடான போக்குவரத்துகள் தடைப்பட்டிருக்கின்ற போது அதனூடான பயணங்களை தவிர்த்துக் கொள்வது எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். அதே போல கடமையில் ஈடுபட்டிருப்பவர்களினுடைய பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து அவர்களுடைய கருத்துப்படி நடந்து கொள்வதும் சிறப்பானதாக இருக்கும். 2 நாட்கள் தொடர்ச்சியாக பெய்த மழையால் இந்த பகுதியும் முற்றுமுழுதாக மூடப்பட்டிருக்குது நீரால். இது உங்களுக்கு தெரியும், வெள்ளாவளியிலிருந்து பாலையடிவட்டைக்கு செல்லக்கூடிய அந்த பிரதான வீதிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கல்லடி பிள்ளையார் என்று சொல்லப்படுற ஆலயம் நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு ஆலயம், நிறைய அற்புதங்கள் நிறைந்த ஆலயம். எனவே இந்த கல்லடி பிள்ளையார் ஆலயம் இயற்கையான மலைக்கு அருகில் மலைக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஆலயம். எனவே இந்த வீதியால் செல்லக்கூடிய நிறைய பேர் இந்த ஆலயத்துக்கு போயிருப்பீங்க. அதே போல் வெள்ளிக்கிழமைகளில் அன்னதானம் சாப்பிட்றதுக்காக நிறைய பேர் வந்திருப்பீங்க. அதே நேரத்தில் நிறைய நெருக்கடன்கள் வைத்து
கொடுத்து அந்த நேர்த்திக் கடன்கள் எல்லாமே தீர்ந்து போனதால் இங்கே நேர்கடன்களை சமர்ப்பிக்க வரக்கூடிய உறவுகள் நிறைய பேர் இருப்பாங்க. எனவே அப்படியான இந்த ஆலயமும் வந்து முற்றுமுழுதாக இப்போ வந்து நீருக்குள்ளே இருக்கிறத காணக்கூடியதாக இருக்குது இந்த தொடர்ச்சியான 2 நாள் வெள்ளத்தின் காரணமாக. இந்த ஏரியா வந்து வெள்ளாவளி பாலையடிவட்டைக்கு செல்லக்கூடிய வீதிக்கு அருகில் இருக்கக்கூடிய பகுதி. இது முற்றுமுழுதாக ஒரு வயல்நில பிரதேசம். எனவே இந்த தொடர்மழை 2 நாட்கள் தொடர்ச்சியாக பெய்த மழையில் வந்து இந்த ஏரியாவும் முற்றுமுழுதாக வந்து வயல் நிலங்கள் எல்லாமே வந்து நிரம்பி காணப்படுறதை காணக்கூடியதாக இருக்குது. இதுக்கு காரணம் வந்து மிக முக்கியமாக வந்து இந்த வாய்க்கால்களுடைய அணைக்கட்டு வந்து கடந்த வெள்ளத்தின் போது உடைக்கப்பட்டது. உடைப்படுத்த அணைக்கட்டுகள் வந்து இதுவரைக்கும் சீர் செய்யப்படலை. அது சீர் செய்ய முடியாத நிலையில் இருக்கிறதால அதால் உட்புகுந்திருக்கக்கூடிய தண்ணி தான் இந்த வயல் நிலங்களை முற்றுமுழுதாக மூடி இருக்கக்கூடியதாக இருக்குது. இதுதான் பிரதான வீதி. வெள்ளாவளி சந்திலிருந்து பாலையடிவட்டை அதிலிருந்து அப்படியே உகனைக்கு போகிறதுக்கான பகுதி தான் இந்த ஏரியா.